இன்றைக்கு தேவையா என்று எல்லோரும் கேட்பார்கள். இன்றைக்கு மிகவும் தேவை மகாத்மா காந்தியடிகள். அதை யார் மறந்தார்களோ இல்லையோ, மறக்காமல் உலகநாயகன் அண்ணன் கமலஹாசன் செய்திருப்பது வரவேற்கத்தக்கது. காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை மகாத்மா இருப்பார், அவரை யாரும் மறக்க முடியாது என்பதற்கு மதுரையில இன்று சாட்சியாக இந்த நிகழ்ச்சியை அண்ணன் கமலஹாசன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். மகாத்மா காந்தியடிகளுக்கும் தமிழகத்திற்கும் என்ன தொடர்பு? குஜராத்தில் பிறந்தார். மகாத்மாகாவை தேசமே, அவரை உலகமே போற்றிக் கொண்டிருக்கிறது. அவருடைய பாடநூல் இல்லாத பல்கலைக்கழகங்களே உலகத்தில் இல்லை. அவருடைய திருவுருவச் சிலை இல்லாத நாடுகளே இல்லை. ஆனால் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அது பராக் ஒபாமாவாகட்டும், உலகத்தில் உள்ள தலைவர்களாகட்டும், அனைவரும் மகாத்மா காந்தியை குறிப்பிடாமல் அவர்கள் அரசியல் நடத்துவதும் இல்லை, ஆட்சி பொறுப்பில் அமர்வதும் இல்லை. ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் அந்த தேச விடுதலைக்காக போராடுகிறார்கள். ஆனால் அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்ற பிறகு அந்த நாட்டின் அதிபராக அவர்கள் தான் வருவார்கள். அது சிங்கப்பூர் லீக்குவானி ஆகட்டும், ஆப்பிரிக்கா நாட்டின் தலைவர் நெல்சன் மண்டேலாவாகட்டும், கியூபாவின் தலைவர் பிடல் காஸ்ட்ரோ ஆகட்டும், அமெரிக்க தலைவர்களாகட்டும், யார் யாரெல்லாம் அந்த தேசத்திற்காக போராட்ட குழு தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பதவியில அமர்வார்கள். ஆனால் உலகத்தில் எடுத்துக்காட்டாக நாடு விடுதலை அடைந்தவுடன் மகாத்மா காந்தியடிகள் நான் அந்த பொறுப்புக்கு வரவில்லை, அந்த பதவி வேண்டாம், ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டை வழிநடத்துவார் என்று சொன்ன மகான் தான் மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். நாடு விடுதலை அடைந்து சுதந்திரம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் அனைவரும் சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் தலைநகரத்தில் இந்த விழா கொண்டாடப்பெறுகிறது. அன்று கூட அவர் தலைநகரத்திலே இல்லை. நவகாலையில கல்கத்தா தலைநகரத்தில் ரத்த ஆறு ஓடுகிறது. மத கலவரத்தை இன்று இருக்கின்ற RSS, அன்று இருக்கின்ற இந்து மகாசபை துவக்கி இருக்கிறது. ஆனால் மகாத்மா காந்தியடிகள் அதை சரி செய்யும் பயணத்தில் அங்கே இருந்தாரே தவிர நாட்டு விடுதலை போராட்ட விழாவில் அவர் கலந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட மகானை, மகாத்மாவை இன்று சிதைக்கின்ற வேளையில் ஒரு பாசிச ஆட்சி, மோடி ஆட்சி இறங்கியிருக்கிறது. அதைதான் இந்த காலகட்டத்திற்கு எதை கையில் எடுக்க வேண்டுமோ அதை மக்களின் மையத்தின் தலைவர் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் எடுத்திருக்கிறார். இது கால சிறந்தது. உண்மையிலே நாங்கள் அவரை பாராட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம், நன்றி கடன்பட்டவராக இருக்கிறோம். மகாத்மா காந்தி பெயரை சிதைத்தால் இந்தியாவில் உள்ள மக்கள் மனதில் இருந்து அவரை அகற்ற முடியுமா? இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் மனதில் எல்லாம் இதயத்தில் நிறைந்திருப்பவர் மகாத்மா காந்தியடிகள். ஒரு மோடியோ ஒரு RSS சித்தாந்தத்தின் அமைப்போ அதை சிதைக்க முடியாது என்பதற்கு பல முன்னுதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ஆனால் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது? மகாத்மா காந்தியடிகளுடைய அருகில் இருந்த ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலை தூக்கி பிடிக்கிறீர்களே, மகாத்மா காந்திக்கு என்ன ஆனது? மகாத்மா காந்தி புகழை உங்களால் அழிக்க முடியுமா? இதெல்லாம் கேள்விகள் எழுகின்றன. ஒரு திட்டத்தின் பெயரே மகாத்மா காந்தி பெயரை அகற்றிவிட்டால், ஆனால் தேசத்தின் மனதிலே அவர் பெயரை அகற்ற முடியுமா? இப்படிப்பட்ட இந்த பாசிச சக்திகளை அகற்ற வேண்டும், அடையாளம் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். 1942ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி மகாத்மா காந்தியடிகள் லூயி பிஷர் அவர்களுக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி! அவர் சொல்லுகிறார், 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. உலக மகா யுத்தத்தில் நாஜிக்களை ஒழிக்க வேண்டும், நாஜிக்களை அகற்ற வேண்டும், ஜனநாயக சக்திகள் ஒன்று திரள வேண்டும் என்று எல்லா நாடுகளும் ஒன்று கூடி பேசுகிறார்கள். ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று ஒன்று கூடினார்கள். நாஜிக்களை விரட்டினார்கள், ஜனநாயகம் மலர்ந்தது. அப்பொழுது ஜூன் மாதம் 6ஆம் தேதி மகாத்மா காந்தி 1942 லூயி பிஷரிடம் பேட்டியளிக்கும் பொழுது சொல்லுகிறார், நாம் ஜனநாயகத்தை மலர செய்து விட்டோம்,
நாஜிக்களை ஒழித்து விட்டோம், பாசிசம் வளராது அப்படி என்று நான் கருதவில்லை. யார் யாரெல்லாம் இதற்கு தலைமை தாங்கி இந்த ஜனநாயகத்தை மலர செய்தார்களோ அவர்கள் ஒரு நாளைக்கு பாசிசத்தை மீண்டும் தலை தூக்க செய்வார்கள். பாசிசம் வளரும். இதை ஒழிப்பதற்கு காலங்கள் தேவையில்லை. இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை இந்த பாசிசம் வளரக்கூடாது என்று பேட்டி கொடுத்தார். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர்கள். 2026 என்ன நடக்கிறது இதை 1942 சொல்லி இருக்கிறார் என்றால் அவருக்கு பெயர் தான் மகாத்மா. அவர் இல்லாமல் இந்த தேசம் இல்லை. இந்த தேசத்தில் மக்கள் வாழ்கின்ற வரை மக்கள் மனிதரை வாழ்ந்து கொண்டிருப்பார் மகாத்மா என்பதுதான் யதார்த்தமான உண்மை.